சேலம் மாவட்டம் காடையாம்பட்டியில் சட்டவிரோதமாக கிராவல் மண் கடத்தப்படுவதாக கூறி லாரியை சிறைப்பிடித்து பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சிலம்பரசன். அவரிடம் பேசலாம். சிலம்பரசன், வணக்கம். இந்த மண் கடத்தலில் ஈடுபடுபவர்கள் யார்? இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறதா? என விவரம். நிச்சயமாக தமிழகம் முழுவதும் இந்த கிராவல் மண் கொள்ளையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை கனிமவளத்துறை சார்பில் கிராவல் மண் எடுப்பதற்காக 2 இடங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது இந்த காடையாம்பட்டியில் வாங்கியிருக்கக்கூடிய அனுமதி சீட்டை வைத்துக் கொண்டு சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட குப்பனூர் பகுதியிலானது தொடர்ந்து இந்த கிராவல் மண்ணானது வெட்டி கடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக விவசாயத்திற்கு கூட 3 அடிக்கு விவசாயிகள் அனுமதி பெற்று கூட அவர் நிலத்தை சீர் செய்வதற்கு 3 அடிக்கு மேல் எடுக்கக்கூடாது. அதே போன்று அவ்வாறு அனுமதி பெற்றால் கூட அதை அரசு அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் என்பதுதான் இந்த கனிமவளத்துறையின் ஒரு கட்டுப்பாட்டாக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கும் பகுதியானது இந்த அயோத்தியாபட்டினம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட குப்பனூர் பகுதி. இந்த பகுதியில் நீங்கள் அந்த காட்சியை தெளிவாக பார்க்கலாம். ஒரு 2 தென்னை மரத்து அளவிற்கு ஆழமாக தற்போது இந்த கிராவல் மண்ணானது வெட்டி தொடர்ந்து கடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் முழுக்க விவசாயம் நிறைந்த பகுதி. ஆனால் இந்த பகுதியில் தற்போது கிராவல் மண் வெட்டி எடுப்பதனால் முற்றிலுமான இந்த விவசாயமும் அதே போன்று இந்த மண்ணும் மலடாகிறது என தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. குறிப்பாக இது தொடர்பாக அதிகாரிகளும் தொடர்ந்து புகார் அளித்தாலும் கூட இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. தற்போது இந்த நிலையில் தான் பாமகவின் சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் நாராயணன் அவர்கள் தலைமையில் இந்த கிராவல் மண் வெட்டி கடத்தி சென்ற அந்த லாரியை சிறைபிடித்தும் அதே போன்ற அந்த கிராவல் மண் வெட்டி எடுப்பதற்கு இந்த அனுமதிக்க கூடாது என்றும் இந்த காலையிலிருந்து தற்போது இந்த லாரியை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அதனை விட அவர்களுக்கு அதிகாரிகளுக்கு, அதாவது கனிமவளத்துறை அதே போன்று வருவாய்த்துறை அலுவலருக்கு என அனைவருக்கும் இவர்கள் செல்போனில் தொடர்பு கொண்டு இவ்வாறு நாங்கள் வாகனத்தை நிறுத்தி வைத்திருக்கிறோம், உரிய அனுமதி இல்லை. குறிப்பாக ஓமலூர் அருகே உள்ள காடையாம்பட்டி தாலுகாவில் இருக்கக்கூடிய அனுமதி சீட்டை பயன்படுத்தி தற்போது அயோத்தியாபட்டினம் ஒன்றியம், அதாவது சேலம் தாலுகாவுக்கு உட்பட்ட அயோத்தியாபட்டினம் ஒன்றியம் குப்பனூர் பகுதியிலானது இந்த மண்கடத்தலானது ஈடுபட்டு வருகிறார்கள். இது எவ்வாறு அரசு அதிகாரிகள் நீங்கள் அனுமதித்தீர்கள் என செல்போனில் கூட அவர்கள் தொடர்பு கொண்டு கேள்வி கேட்ட பொழுது உடனடியே நாங்கள் வருகிறோம் என சொன்னவர்கள் தற்போது அவர்கள் தொடர்ந்து செல்போனில் அவர்கள் தொடர்பு கொண்டார்கள் கூட அதிகாரிகள் அவர்கள் செல்போன் அழைப்பை ஏற்காமல் தொடர்ந்து அலக்களிக்கிறார்கள். குறிப்பாக இவர்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதுதான் கேள்வி எழுந்துள்ளது. அதாவது விவசாயிகள் கூட தன்னுடைய சொந்த விவசாய மண்ணிலிருந்து இன்னொரு தோட்டத்திற்கு கூட எடுத்து செல்வதற்கு கிராம நிர்வாக அலுவலர் அதே போன்று தாலுகா அலுவலரும் உள்ளிட்ட அனைவருக்கும் அனுமதி பெற்றுதான் எடுக்க வேண்டும். ஆனால் இந்த லாரி நின்று கொண்டிருக்கிற லாரியானது இந்த குப்பனூர் பகுதியிலிருந்து சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட கோரிமேடு பகுதிக்கு கொண்டு செல்கின்றனர். ஆனால் அதுவரை அங்கு கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டர் செல்லக்கூடிய இந்த லாரி அரசு அதிகாரிகளின் கண்ணிலும் தென்படாமல் எப்படி செல்கிறது, அவர்களுக்கு எப்படி அனுமதி வழங்கப்படுகிறது என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. குறிப்பாக இந்த வெட்டி கடத்தப்படும் மண்ணானது ஒரு யூனிட் குறிப்பாக டோட்டலாக இந்த 4 யூனிட் கொண்ட இந்த லாரியில் இருக்கக்கூடிய வாகனத்துடைய தொகை 2400 ரூபாய். குறிப்பாக இந்த சேலம் மாவட்டம் முழுவதும் நாள் ஒன்றுக்கு 10,000 20,000 என எண்ணிக்கையிலான லாரிகளில் இந்த மண் கடத்தலானது தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அரசு அதிகாரிகள் ஏன் கண்டும் காணாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. குறிப்பாக ஏன் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை? விவசாயிகளுக்கு என்றால் உடனடியாக நடவடிக்கை கூடிய, சாமானியனுக்கு என்றால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய இந்த அதிகாரிகள் ஏன் இந்த மண் கடத்தல் கும்பலுக்கு துணை போகிறார் என்ற கேள்வியும் எழுது. குறிப்பாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த வடக்கு மாவட்ட பாமக செயலாளர் கேட்கலாம். சார், வணக்கம் சார். இப்ப எங்க இருந்து இந்த மண் எடுக்கிறாங்க? உரிய அனுமதி இருக்கா? நீங்க இதெல்லாம் பாத்திருக்கீங்களா? தருமலிங்கன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டுக்கார் அவர் காடையாம்பட்டியில் எடுக்க வேண்டிய மண் இங்கே மண் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இங்கே மண் கம்மியாக எடுக்கல, எல்லா பகுதியும் கிட்டத்தட்ட ஒரு 7 இடத்துல எடுத்துட்டு இருக்கிறாங்க. எல்லா இடமே நாங்கள் பார்த்துட்டோம். நாங்கள் ரொம்ப ஆழமாக எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு விவசாயிக்கு சொந்த இடத்துல கல்லை உடைக்கணும்னா கூட பர்மிஷன் வாங்கணுங்கிறாங்க. கல் உடைச்சா உடனே ஒரு கேஸ் போடுறாங்க. இவ்வளோ மண் கொள்ளடிக்கிறாங்க. இதுக்கு ஒரு நடவடிக்கை இல்லை. இந்த மெயின்ஸ் தாசில்தார்கிட்ட பேசுகிறேன், விஏவிட்ட பேசுகிறேன், ஆர்ஐட்ட பேசுகிறேன். 3 மணி நேரம் ஆகுது. நாங்கள் லாரி பிடிச்சி வச்சு 3 மணி நேரம் ஆகுது. இன்னும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லை, எந்த அதிகாரியும் பேசல, எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்போ இதெல்லாம் யார் உடந்த? அவங்களுடைய மேற்பார்வையில் தான் இதெல்லாம் நடக்குது. சாதாரண விஏ கூட வரல, மெயின் தாசில்தார்கிட்ட பேசணும், தான் பார்க்குறேங்க அப்படின்னு சொன்னாங்களோ இது வரைக்கும் ரிப்ளை கிடையாது. 3 மணி நேரம் ஆகுது. இது மாதிரி மணல் கொள்ளை எங்கே இவங்களாம் மணல் கொள்ளை அடிக்கலாம், அங்கெல்லாம் போய் இன்னும் தடுத்து நிறுத்துவோம். இதுக்கு பர்மிஷன் எங்கே வாங்கியிருக்கிறாங்களோ அங்கே தான் போய் மண் அள்ளணும். பர்மிஷன் வாங்காத இடத்துல போய் மண் அள்ளதுக்கு நாங்கள் தடை விதிக்கணும். அதிகாரிகளை தடை விதிக்கலாம், இதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம். அப்போ அவங்க தான் உடனே தான் அர்த்தம். அப்படி தானே சொல்ல முடியும்? ஒரு விவசாயி கல்லை உடைக்கிறனாவா பர்மிஷன் வாங்கணும், அவர் தடுத்து நிறுத்தினா கேஸ் போடுறாங்க. சாதாரண அவங்க காட்டில் கல் உடைச்சாவே இது மோசமான முறையில் மண் எடுக்கிறாங்க. இது உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் கேட்டுக்கொள்ளு.
நிச்சயமாக இவர்கள் குறிப்பிட்டது போல இந்த பகுதியில் பல்வேறு பகுதியில் தொடர்ந்து விவசாய நிலத்தை வந்து இது பண்றாங்க. இது தொடர்பாக பசுமை தாயகத்தின் மாநில செயலாளர் இந்த பகுதியில் இருக்காரு. அவரு தொடர்ந்து இந்த பகுதியில் மண் மலடாகிறது, மேற்கொண்டு எந்த விவசாயமும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல்ல அவரும் தொடர்ந்து போராட்டத்தில் கலந்திருக்காரு. அவர் என்ன கருத்துக்களை கூறான்னு பார்க்கலாம். சார் வணக்கம் சார். இதனால என்னென்ன மாதிரியான இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனை ஏற்படும்? விவசாய நிலத்துல வந்து 2.5 அடி அளவுக்கு தான் உயிர் சத்தான, அதுல வந்து பாக்டீரியா பல்வேறு விதமான சத்துக்கள் வந்து அந்த மண்ணில் இருக்கும். ஆனால் 3 அடிக்கு மேல 10 அடி 15 அடி மண் எடுக்கும்போது அந்த மண் மடலாகிவிடும். அந்த மண் வந்து எந்த விதமான விவசாயமும் செடிகளோ மரங்களோ விவசாய பயிர்களோ செய்ய முடியாது. அந்த உற்பத்தி ஆகாது. முளைப்பு திறனை அற்ற மண்ணா அந்த மண் வீணாக ஆகிவிடும். ஆக விவசாயிகள் வந்து இதுல பெருமளவு சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும். விவசாயம் விளைவிக்கின்ற நிலங்கள் எல்லாமே இது மாதிரி மண்ணை வெட்டி எடுத்துட்டா மறுபடியும் எந்த விவசாயம் பண்ண முடியாது. காய்கறி உற்பத்தி, உணவு உற்பத்தி எதுவுமே செய்ய முடியாது. சேலம் மாவட்டத்தில் வந்து ஒரு இடத்துல காடையாம்பட்டியில மட்டும் அந்த ஊர்ல குண்டுக்கல்லுங்கிற ஊர்ல வந்து மண்ணை எடுக்கிறதுக்கு அனுமதி வாங்கியிருக்காங்க. ஆனா சேலம் மாவட்டம் முழுவதும் ஒரே அந்த இடத்துல இருக்கிற அனுமதி வச்சு ஒரு நாள் ஒன்றுக்கு செங்கல் சூளைகளுக்கும் ரோடு போடுவதற்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடப்பதற்கும் இந்த கிராவல் மண் தேவைப்படுவதனால ஒரு நாளைக்கு வந்து 10,000 லோடு எடுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் இதுல ஊழல் நடக்குது. இதுல வந்து கிராம கடைநிலை ஊழியர் இருந்து அனைத்து அதிகாரிகளுக்கும் இது தெரியும். தெரிந்திருந்தே இது நடக்குது. இதுக்கு அரசியல் பின்புலம் உள்ள ராசப்பா நிறுவனம், அவங்க வந்து பராசக்தி நிறுவனம் வந்து அவங்க சப் கான்ட்ராக்ட் வந்து பரணி குறிப்பு கார்த்திகேயனுக்கு கொடுக்குறாங்க. அவர் தர்மலிங்கத்துக்கு கொடுத்து இந்த மண்ணை வந்து கடத்தல் வந்து பெருமளவில் சேலம் மாவட்டத்தில் நடக்குது. இது எல்லா அதிகாரிகளுக்கும் தெரியும். இது உடனடியாக தமிழக அரசும் மாவட்ட ஆட்சியரும் கனிமவளத்துறையும் தடுத்து நிறுத்தி விவசாயிகளுடைய நிலத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை மீண்டும் தொடர்ந்தால் நாங்கள் வந்து சேலம் மாவட்டத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் உடனடியாக நடத்துவோம். நிச்சயமாக தொடர்ந்து விவசாயத்திற்கும் அதே போன்று சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த கிராவல் மண் கடத்தலை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் அனைவரும் கோரிக்கையாக உள்ளது. குறிப்பாக ஒரு மாவட்டத்தில் ஒரு இடங்களில் மட்டுமே அனுமதி சீட்டை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் இந்த மணல் கொள்ளை, இந்த கிராவல் மண் கொள்ளையானது நடைபெற்று வருகிறது. அதனை அரசு ஏன் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது என்பதுதான் நம்ம நியூஸ் தமிழ் குழுவாக இந்த ஒரு கேள்வியாக இருக்கிறது. நாம் பொறுத்திருந்ததாக பார்க்க வேண்டும். இதன் பின்னாவது அரசு அதிகாரிகள் விழித்து நடவடிக்கை எடுக்கிறார்களா என. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் சிலம்பரசன். நன்றி சிலம்பரசன். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.